நண்பா தமிழ் தலைவாஸ் டீம் ஆக்ஷன்ல பவன் ஷெராவத்தை கிட்டத்தட்ட 60 லட்சம் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நவீன்குமாரை ரெக்கமெண்ட் பண்ணோம், ஆஷு மாலிக் எடுங்கன்னு சொன்னோம், அப்புறம் அர்ஜுன் தேஷ்வாலை கூட சொன்னோம். பட் பவனை யாருமே ரெக்கமெண்ட் பண்ணலை, நான் கூட ரெக்கமெண்ட் பண்ணலை. ஏன்னா நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது, அவரோட ஃபார்ம் பயங்கரமாக டிப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். பட் ஒரு 60 லட்சத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. பிகேஎல் சீசன் 9ல் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்து ஒரு மேட்ச் தான் நமக்காக ஃபுல்லாக கூட ப்ளே பண்ண முடியாத நிலைமையில இருந்தார். பட் அதுக்கு எல்லாத்துக்குமே திருப்பி கொடுக்குற மாதிரி மறுபடியும் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு வந்திருக்காரு. பவன் ஷெராவத்தை ஒரு 60 லட்சத்துக்கு எடுத்ததுனால நம்ம கண்டிப்பாக நம்மளோட அமௌண்ட்டை நிறையவே சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் நம்ம கேட்டகிரி பியில் கூட ரைடர்ஸ், டிஃபெண்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு கூட கண்டிப்பாக டார்கெட் பண்ணலாம். நம்ம டீமை இன்னுமே நல்ல பெட்டராக பில்ட் பண்ணுறதுக்கு இது வந்து கண்டிப்பாக உதவும். அண்ட் கண்டிப்பாக பவன் ஷெராவத்துக்கு விட்ட கணக்கு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக இங்கே வந்து அதை பிடிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அண்ட் கண்டிப்பாக அவரோட ஃபிட்னஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டார் அப்படின்னா டிஃபென்ஸாக இருக்கட்டும் அஃபென்ஸாக இருக்கட்டும் ரெண்டுத்துலேயுமே நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்காக அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல பை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஆக்ஷனை பற்றின எல்லா அப்டேட்டையும் நம்ம இன்ஸ்டாகிராமில் ப்ராட்காஸ்ட் சேனலில் ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். மறக்காமல் போய் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நண்பா மறுபடியும் அர்ஜுன் தேஷ்வாலை கிட்டத்தட்ட 1.5 கோடி கிட்ட கொடுத்து எடுத்திருக்காங்க. பவன் ஷெராவத்தை எடுத்தப்புறம் அர்ஜுன் தேஷ்வாலை எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஷ்வால் 2 பேரும் தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ப்ளே பண்ண போகிறாங்க. நினச்சி பார்க்கும்போது அப்படி இருக்குது. ஸோ சத்தியமாக நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கண்டிப்பாக அர்ஜுன் தேஷ்வாலை எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கேன். பட் இப்போ பவன் ஷெராவத்தை எடுத்த பிறகு அர்ஜுன் தேஷ்வாலை எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நானே கிடையாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். பட் தமிழ் தலைவாஸ் டீம் தரமான சர்ப்ரைஸ் வச்சு 2 மெயின் ரைடரையும் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்களேன், அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷெராவத், நரேந்தர் கண்டோலா, மொயின் சஃபாகி, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்கள் நினச்சி பாருங்களேன் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீம் வேறு லெவல் பண்ண போகிறாங்க. நண்பா கண்டிப்பாக என்னோட சந்தோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் தலைவாஸ் டீம் பயங்கரமான ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இனிமேல் Day 1 ஆப்ஷனில் தமிழ் தலைவாஸ் டீம் பெருசாக பிளேயர்ஸை எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 55 லட்சம் கிட்டே இருக்குது. 2 கார்னர் பிளேயர்ஸ்க்கும் பேக்கப் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராம்குமார் மாயாண்டியை வேணால் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கான ஆப்ஷன் வந்து பயங்கரமாக தமிழ் தலைவாஸ் டீமுக்கு போயிருக்கு. அண்ட் கண்டிப்பாக நாளைக்கு நான் கண்டிப்பாக லைவ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் எல்லா அப்டேட்ஸுமே ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். நான் ஃபாஸ்ட்டாக போய் அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.